வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரியோடைய முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகத்தில் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க. என்ன நிலவரம் என்பதை பற்றி பார்க்கலாம். டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்க என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரிக்கை வலியுறுத்தி சென்னையில் 3வது நாளாக நேற்று நடக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது கலெக்டர் அலுவலகம் ராஜாஜி அருகே சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 3வது நாளாக நேற்று போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக போராட்டம் போராடி வருகின்றனர். போலீசார் அவர்களை கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து மாலை விடுவித்தனர். 2வது நாளாக நேற்று முன்தினம் சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போலீசார் அவர்களை கைது செய்து மாலை விடுவித்தனர். பலதரப்பட்ட கோஷங்கள் எழுப்பினாருங்க. போலீசார் விரைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்தனர். அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் ஆசிரியர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயந்தான். இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராடிட்டு வர்றது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய செயலாக இருக்குது. 5 பேர் பார்த்திங்கன்னா இதில் மயங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் போகிருக்குங்க. போலீசார் அவர்களை கலைந்து செல்லுமாறு அளித்தனர். இருப்பினும் போலீசாரின் பேச்சை கேட்க மறுத்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழக அரசை கண்டித்து கைகளில் பதாகைகள் ஏந்தியும் கோஷங்களும் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் 5 பேர் அடுத்தடுத்து மயங்கினர். பின்னர் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர்களை சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போயிருக்காங்க. 5 ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு மயங்கி விழுந்திருக்கிறது ஒரு வேதனைக்குரிய செயல் தான். இதற்கு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கியமாக முடிவெடுப்பார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து டிஆர்பியில் ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்க? டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கும். தேர்தல் அறிக்கையும் ஆனுவல் பிளானருமே பார்த்திங்கன்னா இதில் சேர்ந்த மாதிரி தாங்க இருக்கும். எப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் 100% இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்குது. கண்டிப்பாக அதிகப்படியாக 100% இந்த ஆனுவல் பிளானரில் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பிளானராக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியில் இந்த டைம் பார்த்திங்கன்னா செகண்ட் சிவிலிஸ்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. செகண்ட் சிவிலிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் உயர்த்தணும் கோரிக்கை இருக்குது. பல முறை பார்த்திங்கன்னா இது முதுகலை பட்டதாரியில் காலி பணியிடங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் 1996 ஒரு கூடுதலாக ஒரு 500-600 வேக்கன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் செய்யப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது. 14 பாடங்கள் வாரியாக ஒரு பாடத்திற்கு 150 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் இறுதி இல்லை ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.